வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதில் நம்முடைய கால்களையும் இடுப்பு எலும்புகளையும் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கான ஆரோக்கியமான எளிய உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதுக்கு மேலே கால்களினுடைய வலிமையை பராமரிக்கிறது, தன்னிச்சையாக நமக்கு நடக்கிறதுக்கும் தடுமாறி விழுவதை தவிர்க்கிறதுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கும். மூட்டுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்காம வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய மற்றும் பயனுள்ள உடற்பயிற்சிகள் ஒரு சில உடற்பயிற்சிகள் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம கால்களை வலிமைப்படுத்தக்கூடிய எளிய உடற்பயிற்சிகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை வலுப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை இந்த வீடியோவுடைய அடுத்ததாக பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நாற்காலி பயிற்சிகள், சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். இது தொடைகள் மற்றும் இடுப்பு பகுதியை பலப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சி. ஒரு உறுதியான நாற்காலியில் நீங்கள் நேராக முதல்ல அமரணும். அதுக்கப்புறம் அமர்ந்ததுக்கப்புறம் கைகளை முன்னோக்கி நீட்டியோ அல்லது மார்பின் குறுக்கே கட்டி கொண்டோ மெதுவாக எழுந்து நிற்கணும். மீண்டும் மெதுவாக நாற்காலியில் அமரணும். அதாவது ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சிகள் அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்து எழுந்திருக்கிறதா வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இதை நீங்கள் ஒரு 10லேருந்து 12 முறை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு மூச்சு வாங்காத அளவுக்கு, வேர்த்து விறுவிறுக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய முடிந்த நேரம் அல்லது செய்ய முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த 10லேருந்து 12 முறை நீங்கள் செய்யலாம். அதுக்கும் குறைவாக 5லேருந்து 10 முறை கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செய்யணும். ஸோ இந்த நாற்காலி பயிற்சி நீங்கள் செய்யும்போது தொடைகள், இடுப்பு பகுதிகள் உங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்கும். இரண்டாவதாக கணுக்கால் மற்றும் முழங்கால் பயிற்சிகள் செஞ்சு பார்க்கலாம். அதாவது பாதங்களை உயர்த்துதல், ஹீலை ரைஸ் பண்ணுறது. ஒரு சுவரை அல்லது நாற்காலியை நீங்கள் பிடித்து கொண்டு கால் விரல்களில் மட்டுமே நீங்கள் நிற்கிற மாதிரி குதிகால்களை மேலே நீங்கள் உயர்த்தணும். 2 செகண்ட், 2 நொடிகள் நிறுத்திவிட்டு கீழே இறங்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது கணுக்கால் மற்றும் கெண்டைக்கால் தசைகளை பார்த்தீங்கன்னா அந்த கால்ஃப் மசில்ஸ் எல்லாம் நீங்கள் பலப்படுத்துறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் முழங்கால் நீட்டிப்பு உடற்பயிற்சி நீங்கள் செய்யலாம். அதாவது நீ எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நாற்காலியில் அமர்ந்தபடி ஒரு காலை மட்டும் நேராக முன்னோக்கி நீட்டணும். சில நொடிகள் அப்படியே வைத்துவிட்டு மெதுவாக கீழே இருக்கணும். அதே போல் அடுத்த கால் இருக்கும் நீங்கள் செய்யணும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா முழங்கால் நீட்டிப்பும் பாதங்களை உயர்த்துதல், இந்த 2 உடற்பயிற்சியுமே கணுக்கால் மற்றும் முழங்காலுக்கான பயிற்சிகள் தான். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சமநிலை மற்றும் நடைப்பயிற்சிகள் நீங்கள் செய்யலாம். ஸோ ஒற்றை காலில் நிற்கிறது அதுக்கான ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும். சிங்கிள் லிம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாற்காலியை பிடித்து கொண்டு ஒரு காலை மட்டுமே நீங்கள் லேசாக உயர்த்தி ஒற்றை காலில் நீங்கள் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 15லேருந்து 30 செகண்ட், 15லேருந்து 30 நொடிகள் வரைக்கும் நீங்கள் நிற்கலாம். இது உங்களுடைய உடல்நிலையை பேலன்ஸ்டாக சமநிலையாக வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு மேம்படுத்தும். பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேர்கோட்டு நடை அப்படின்றதும் இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த நேர்கோட்டு நடை அப்படின்றது நீங்கள் செய்யலாம். தரையில் ஒரு நேர்கோடு இருப்பதாக கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. ஒரு காலினுடைய குதிகால் அடுத்த காலினுடைய விரல்களை தொடுமாறு நேர்கோட்டில் மெதுவாக நீங்கள் நடந்துகிட்டே போகணும். இது உங்களுடைய கவனத்திறனையும் மேம்படுத்தும், அதே சமயம் கால் பாதங்களையும் வலுப்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால் நரம்புகள், கால் எலும்புகள், கால் தசைகள் எல்லாமே வலுப்பெறும் போது சமநிலையாக நீங்கள் இருப்பீங்க. பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் நடக்க முடியும், எங்கேயுமே நிற்க முடியும், உங்களால் ஓட முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த உடற்பயிற்சி. நாலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைப்பயிற்சி, எளிய நடைப்பயிற்சி நீங்கள் செய்யலாம். நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் வாக்கிங் நீங்கள் எப்போதுமே பண்ணாமல் இருக்கவே கூடாது. வாக்கிங் தினமும் நீங்கள் பண்ணணும். தினமும் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் 20லேருந்து 30 நிமிடம் மிதமான வேகத்தில் நடக்கிறது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே நல்லது. கால்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கால்களுக்கும் ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் கால்களில் பாயாமல் இருக்கும் போது தான் கால்கள் மரத்து போயிடும். அப்போ கால் பிடிப்பு நமக்கு ஏற்படும், தசை பிடிப்பு ஏற்பட்டு வலிகள் ஏற்படும். கால்கள் சரியாக அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளாத போது பார்த்தீங்கன்னா நமக்கு கால்கள் வலியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நம்ம நடைப்பயிற்சி, எளிமையான உடற்பயிற்சி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் சுகர் ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆகையால இந்த நடைப்பயிற்சி அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு 10லேருந்து 15 நிமிடங்கள் நடந்து போகலாம். அதாவது ஒரு 100லேருந்து 200 மீட்டர் வரைக்கும் தூரம் நீங்கள் நடந்து போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட நீங்கள் நடந்து போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தடுமாறக்கூடிய அளவுக்கு நடக்காமல் எளிமையாக நீங்கள் நடந்து போனால் அதுவே உங்களுக்கு போதுமானது தான். கால்களை வலிமைப்படுத்தக்கூடிய இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயமும் இருக்குது. நிதானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த பயிற்சியுமே நம்ம அவசரமாக செய்யக்கூடாது. மூச்சினை அடக்காமல் இயல்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசித்து இயல்பாக அந்த உடற்பயிற்சிகளை செஞ்சு முடிக்கணும். ஏதாவது உடல் உபாதைகள் வந்ததுன்னா அந்த பயிற்சியை நம்ம நிறுத்திடணும். இப்போ முழங்கால் வலி அல்லது இடுப்பு வலி கடுமையாக உங்களுக்கு உடற்பயிற்சிகள் செய்யும் போது இருந்துச்சுன்னா அந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெறுவது நல்லது. ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு இணைந்து தான் நம்ம உடற்பயிற்சிகளும் செய்யணும். அப்போ உடற்பயிற்சி
உடற்பயிற்சியோட சேர்த்து கால்சியம் மற்றும் புரதச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேழ்வரகு, பால் பொருட்கள், கீரைகள் இதெல்லாம் உட்கொள்ளும் போது எலும்புகளுக்கு அது கூடுதல் பலத்தையும் கொடுக்கும். உங்களுடைய கால் எலும்புகளை பலப்படுத்தி உங்களை பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ 60 வயதுக்கு மேலே அந்த இடுப்பு எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து பார்ப்போம். இப்போ 60 வயதுக்கு மேலே இடுப்பு எலும்புகள் மற்றும் இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள், அந்த ஹிப் மசில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வலுப்படுத்தும் போது உடல் வந்து சமநிலையாக இருக்கிறதுக்கு, நம்ம நடக்கிறதுக்கு மிகவும் அவசியமாக அது இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பாலம் போன்ற பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யணும். பிரிட்ஜ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இடுப்பு எலும்புகள் மற்றும் பின்புற தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, தரையில் வந்து ஒரு பாய் விரித்து மல்லாக்க படுத்துக்கணும். முழங்கால்களை மடக்கி பாதங்களை வந்து தரையில் ஊன்றி வைக்கணும். மெதுவாக உங்களுடைய இடுப்பு பகுதியை மட்டுமே தரையிலிருந்து மேலே நீங்கள் உயர்த்தணும். உடல் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி 5 வினாடிகள் நீங்கள் நிறுத்திவிட்டு மீண்டும் மெதுவாக தரையில் வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்கள் வைக்கணும். ஸோ இது வந்து ஒரு 8லிருந்து 10 முறை வரைக்கும் நீங்கள் செய்யலாம். 5 செகண்ட் 10 செகண்ட் நீங்கள் நிறுத்துற மாதிரி ஒரு நேர்கோட்டில் வச்சு நிறுத்தினா அதுவே போதுமானது தான். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜ் எக்ஸசைஸ். இது நீங்கள் வந்து செய்யலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பக்கவாட்டில் காலை உயர்த்தக்கூடிய பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். இடுப்பினுடைய பக்கவாட்டு எலும்புகள் மற்றும் தசைகளை உறுதியாக்குறதுக்கு இந்த உடற்பயிற்சி வந்து உதவிகரமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்துக்கணும். ஒரு கையை வந்து தலைக்கு கீழே வைத்துக்கொண்டு மேல்புறம் இருக்கக்கூடிய காலை நேராக வந்து மேலே மெதுவாக உயர்த்தணும். 3 வினாடிகள் அப்படியே வைத்திருந்து அதுக்கப்புறம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இறக்கணும். இது போல் மற்ற பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 10 முறை நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய இடுப்பினுடைய பக்கவாட்டு எலும்புகள் தசைகள்லாம் உறுதியாக இருக்கும். ஸோ இடுப்பு எலும்புகள் மொத்தத்தில் பலமாயிடும். 3ஆவதாக பக்கவாட்டு நடை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். சைடு ஸ்டெப்பிங்னு சொல்லுவாங்க, லேட்ரல் வாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேராக நின்றுக்கணும் நீங்கள் வந்து. ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக நின்றுக்கிட்டு ஒரு பக்கமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வலது புறத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சிங்களேன், அந்த வலது புறம் வந்து 5லிருந்து 10 எட்டுகள் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் அதே போல் இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இடது புறம் வந்து இடுப்பு மூட்டுகளினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக இந்த பக்கம் ஒரு 10 நடை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ பக்கவாட்டில் வந்து நடக்கணும், அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களால் முடிந்த அளவுக்கு 5லிருந்து ஒரு 10 ஸ்டெப்பு வைக்கலாம். அதே போல் இந்த பக்கம் 5லிருந்து ஒரு 10 ஸ்டெப்பு வைக்கலாம். இது வந்து உங்களுடைய இடுப்பு மூட்டுகளினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து அதிகரிக்கக்கூடிய உடற்பயிற்சியாக இருக்கும். பறவை நாய் பயிற்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எக்ஸசைஸ். ஸோ பேர்ட் டாக் எக்ஸசைஸ். இதை செய்யும் போது இடுப்பு எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இடுப்பு மற்றும் முதுகுத்தண்டு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பலப்படுத்துங்க. இதுக்கு நீங்கள் வந்து தரையில் இரு கைகளையுமே இரு முழங்கால்களையுமே ஊன்றி மேஜை போன்ற நிலையில் வந்து இருக்கணும். வலது கையை வந்து நேராக முன்னும் இடது காலை வந்து நேராக பின்னும் ஒரே நேரத்தில் நீட்டணும். 5 வினாடிகள் கழித்து பழைய நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் இடது கை மற்றும் வலது காலால் செய்யணும். மாற்றி மாற்றி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெயின்ஃபுல்லான எக்ஸசைஸாக இருக்கலாம். ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து அதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க வந்து விட்டுடுங்க. கஷ்டம் இல்லாதவங்க செய்யக்கூடிய அளவுகளுக்கு இருக்கக்கூடியவங்க வந்து செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைகள் என்ன உடற்பயிற்சிகள் செய்யும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயிற்சிகளை செய்யும் போது வழுக்காத தரை அல்லது யோகா மேட் வந்து பயன்படுத்துறது அவசியம். சமநிலை தவறுற மாதிரி உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு சுவரை அல்லது உறுதியான மேஜையை பிடித்து கொண்டு பயிற்சியை நீங்கள் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கக்கூடிய மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலில் நீங்கள் உடற்பயிற்சிகள் வந்து செய்யலாம். பயிற்சியின் போது இடுப்பு வலி அல்லது முதுகில் வந்து சுளுக்கு போன்ற வலியெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நிறுத்திக்கணும், மருத்துவர் அணுகணும். எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைந்திருக்கக்கூடிய நிறைய உணவுகளையும் நீங்கள் சேர்த்துக்கொண்டு இந்த உடற்பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா 50, 60, 70 வயதிலெல்லாம் கூட உங்களுடைய இடுப்பு எலும்புகளையும் கால்களையும் பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு இந்த உடற்பயிற்சிகள் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை செய்து கொண்டு உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.